வேற ஒரு முறை இப்படி செஞ்சு பாருங்க. அதுக்கு எண்ணெய், ஹோல் ஸ்பைசஸ் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா வெங்காயம் வதங்க கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 3 தக்காளியை இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வதக்குங்க. வதங்கினதுக்கு அப்புறமா நல்லா இந்த மாதிரி சூப்பராக வதங்கி இருக்கணும். அப்போ வந்து 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, உங்களுக்கு தேவையான அளவு உப்பை இப்போவே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதில் நான் 250 கிராம் மட்டன் லிவர் எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா க்ளீன் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணும்போதே நல்லா வெந்துடும். இப்போ இதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுங்க. இந்த மாதிரி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா இதில் வந்து தேவையான அளவு பெப்பர் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவு பெப்பர், கருவேப்பிலை சேர்த்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா சூப்பரான ஹெல்த்தியான மட்டன் லிவர் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.